புளிக்குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். கூடவே புளிக்கரைசல், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா, புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச சுண்டல் தண்ணி இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் நிறைய தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ணி 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். சூப்பர் டேஸ்டியான சுண்டல் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சாதம், களிக்கெலாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.